ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எந்தெந்த மாதிரி மெத்தட்லலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏன் சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் தான் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கலாம், உங்களோட ஃப்யூச்சருக்காக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக இருக்கலாம், உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இருக்கலாம், லேண்டு வாங்கணும் அந்த மாதிரி இருக்கலாம், எதுக்காக வேணாலும் இருக்கலாம். பட் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக சேவ் பண்ணுறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணணும். ஒரே இதில் சேவ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போது சிலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டில் பண்ணுவாங்க, சில்வரில் பண்ணுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுவாங்க, எல்ஐசி இந்த மாதிரி போடுவாங்க, இல்லை சிலர் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டாகவே சேவ் பண்ணி வச்சுட்டே வருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் உங்களோட சேவிங்ஸை பண்ணணும். பட் அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, உங்களோட வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் சேமிப்புக்காக கண்டிப்பாக ஒதுக்கணும். என்னென்ன மெத்தட்லலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளெலாம் நான் போகல. ட்ரெடிஷ்னலான மெத்தடு நம்மளோட வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணாங்களோ அந்த மெத்தட்ஸ் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் என்னால் உங்களுக்கும் சொல்ல முடியும். நிறைய பேர் ஷேர்ஸ் பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி, சிப் பற்றி அப்படிலாம் கேட்குறீங்க. அதை பற்றி எனக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியாது. வீடியோவில் ஷேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் எந்த வீடியோஸ்லேயுமே அதை பற்றி சொல்லலை. நான் எந்தெந்த மெத்தட்லலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உண்டியல் இருக்கணும். உங்கள் கிட்ஸுக்காக ஒரு உண்டியல் இருக்கணும், உங்களுக்காக ஒரு உண்டியல் இருக்கணும். இது நான் பொய் சொல்லலை. ரீசெண்டாக நான் உண்டியல் உடைச்ச மாதிரி வீடியோஸ்லாம் கூட போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்டியல் சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டுக்கு வெளில போயிட்டு வரும்போது உங்கள் கையில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேவ் பண்ணும்போது கூட 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் நோட்டாக போடும்பொழுது அந்த உண்டியலை 1 இயர்க்குள்ளே உடச்சிருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் எல்லா உண்டியல்லையும் இல்லை, சில உண்டியலில் ஒரு மாதிரி ஒரு குட்டி குட்டி பூச்சி மாதிரி நோட்டை அரிச்சிடுறதா நிறைய பேர் சொன்னாங்க. உண்டியல் சேவிங்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் காயின்ஸாக சேவ் பண்ணால் நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ உண்டியல் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். என்ன தான் நீங்கள் டிஜிகோல்டில் போட்டாலும் இந்த மாதிரி போட்டாலும் உண்டியல் சேவிங்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். உண்டியலில் நம்ம வீட்டில் அமௌண்ட் கண்டிப்பாக போட்டு வைக்கணும். ஸோ உண்டியல் சேவிங்ஸ் நான் பண்ணுறேன். அப்புறம் டெய்லி சேவிங்ஸ்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டெய்லி 30 ருபீஸ் சேவ் பண்ணால் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், 50 ருபீஸ், 100 ருபீஸ் இந்த மாதிரி எடுத்து வைங்க. அந்த மாதிரி 10,000 ருபீஸ்க்கான சார்ட்டு, 5,000 ருபீஸு, 50,000க்கு சார்ட்டு, அந்த மாதிரிலாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எகெயின் உங்களுக்கு டெய்லி சேவிங்ஸ்க்கு அந்த டேபிள் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேலண்டர் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், மந்த்லி ஷீட்டு, அதில் நீங்கள் மார்க் பண்ணலாம். டெய்லி நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கிறீங்க, 50, 10, 30 அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம். ஸோ டெய்லி சேலரி வாங்குறவங்க டெய்லி சேவிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் நமக்கு இப்போது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பேக்கெட் மணி கொடுப்பாங்க இல்லையா, அதிலேருந்து கூட நீங்கள் டெய்லி சேவிங்ஸ் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வரில் நான் சேவ் பண்ணுறேன். டேரெக்டாக போயிட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நான் சீட்டு போடாமல் எந்த நகையுமே மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் அந்த மாதிரி எடுப்பேன். மேக்ஸிமம் சீட்டு போட்டு தான் நான் சின்னதாக எந்த பொருள் வாங்கினாலுமே வாங்குவேன். கோல்டை பொறுத்த அளவுக்கு நான் மந்த்லி ஸ்கீம் போட்டிருக்கேன் ஜிஆர்டியில். ப்ளஸ் நான் டிஜிகோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஜிகோல்டு பார்த்திங்கன்னா 2 ஷாப்பில் நான் போட்டிருக்கேன். போத்தீஸில் ஒன்று போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போத்தீஸில் அந்த ஆடியில் ஆஃபர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த போத்தீஸ் டிஜிகோல்டு போட்டிருக்கேன். அப்போது நான் 2 ஸ்கீம் ஓப்பன் பண்ணேன் போத்தீஸில். ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணேன். அடுத்த 2 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் கொடுத்து 500 ருபீஸ்க்கு வவுச்சர் வந்துச்சு இல்லையா, அந்த கோட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதால் 2 ஸ்கீம் ஓப்பன் பண்ணேன். ஒரு கிராம் சேவ் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் போத்தீஸில் போடுறதில்ல. நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் இன்ஸ்டா கோல்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டா கோல்டையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுலேயும் அமௌண்ட் போட்டுட்டு வரேன். பட் போத்தீஸில் நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன்.
இப்போ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் தான் டிஜி கோல்டுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். சில்வர் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் பாராக வாங்குறதில்ல. போத்தீஸில் டிஜி சில்வர் போத்தீஸில் இல்லை, தங்கமயிலில் டிஜி சில்வர் ஆப் இருக்கு இல்லையா, அந்த தங்கமயில் டிஜி சில்வரில் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சில்வரும் சேவ் பண்ணிட்டு வரேன். பட் இப்போது சில்வரோட ரேட்டு சடனாக குறைஞ்சதால் ஆவரேஜ் ரேட்டே பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் ரேட்டை விட எனக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ சில்வருக்காக நான் டிஜி சில்வர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து என் பொண்ணுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டமில் அமௌண்ட் போடுறேன். அதில் நான் மாதம் மாதம் போடலனாலும் கண்டிப்பாக வந்து 1 இயருக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து எனக்காக நான் வந்து பிஎல்ஐ வந்து போடுறேன். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது போடுறேன். அதுக்கு வந்து மந்த்லி ஒரு 4000 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டில், அதாவது ஏடிஎம் இந்த மாதிரி இல்லாத அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் வந்து சேவ் பண்ணிகிட்டே வரலாம். அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்காக 500 to 2000 எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். சேவிங்ஸில் நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் எல்லாத்தையும் ஃபோனில் வந்து வச்சுக்கிறது. ஆன்லைன் ஷாப்பிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே நமக்கு நிறையா ஆஃபர்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். 1500 ட்ரெஸ்ஸை வந்து 500க்கு 300க்கு இந்த மாதிரி போடும்பொழுது வாங்கணுன்ற ஆசை வந்து கண்டிப்பாக வருது. ஸோ மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து நிறைய ஆர்டர் போடுறது ஃப்ரீக்வெண்ட்டாக. அண்ட் வந்து நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா ஷாப்பில் போயிட்டு வாங்காமல் இந்த இன்ஸ்டன்ட் டெலிவரி இருக்கு இல்லையா, இன்ஸ்டாமார்ட், செப்டோ அந்த மாதிரி ஆப்பில் வந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னா ஒரு 2-3 பொருள் டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்றதுக்காக, தேவையில்லாத பொருள் இல்லை நமக்கு வேண்டப்பட்ட பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நீடு இருக்காது. அதனால ஒரு பால் பேக்கெட் வாங்கணும் அப்படின்னா ஒரு கோகோனட் அது கூட சேர்த்து வாங்குறது, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறது, ஒரு சாக்லேட் வாங்குறது, இந்த மாதிரி ஆட் பண்ணி அந்த டெலிவரி சார்ஜை ஃப்ரீ பண்ணுறதுக்காக தேவையில்லாத பொருளை வந்து எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் டெலிவரிலேயே நான் அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஆர்டர். கொஞ்சம் நமக்கு வெளியில் சாப்பிட்ணும் போல் இருக்கும், ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து ஃபுட் ஆர்டர் வந்து அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி சேவிங்ஸில் வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1000 ருபீஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. பட் 700 ருபீஸ் சேர்க்கறதுக்குள்ளேயே அந்த 1000 ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த 700 செலவு பண்ணிடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அமௌண்ட் கையில் வந்த உடனே, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் உங்களுக்கு செலவுக்குன்னு கொடுத்த உடனே அதில் உங்களோட சேவிங்ஸை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதனால் இப்போ நீங்கள் 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னா 7,000 செலவு பண்ணிட்டீங்க, 3,000க்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ண முடியுமானா அந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளான் போட்டுக்கணும். நமக்கு வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது, ஃப்ரூட்ஸுக்கு எவ்வளோ ஆகுது, கிட்ஸுக்காக ஸ்டேஷ்னரிஸ்க்கோ இல்லை ப்ராஜெக்ட்க்கு வாங்குகிற திங்ஸ்க்கோ எவ்வளோ ஆகும், நமக்கு மந்த்லி கிராசரி எவ்வளோ ஆகும், எமர்ஜென்சியாக நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜ்க்கு எவ்வளோ ஆகுது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால், அந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். இப்போ 8,500 தான் நமக்கு ஆகும் அப்படின்னு தெரியும். அதில் ஒரு 500 நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னா 9,000 நமக்கு போதும்னு 1000 ருபீஸ் வந்து நீங்கள் எடுத்து சேவ் பண்ணணும். பட் இந்த பிளானிங் உங்களுக்கு இருக்கணும். நம்மளால் இதுக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிட முடியும் செலவை அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு 3 மாதத்தில் நமக்கு அந்த அமௌண்ட்டில் முடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு, முடிக்க முடியும் கண்டிப்பாக அப்படின்னா அந்த 1000 ருபீஸை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமில் போட்டு சேவ் பண்ணலாம். பட் 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும், அதுக்குள்ளே பண்ண முடியுதா அப்படின்ட்டு. அப்படி பண்ணி முடியும் அப்படின்னா தான் நீங்கள் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவுக்கே பத்தாமல் போயிடும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி நான் நிறைய திங்ஸ் வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். என்னோடய பொண்ணுமே சரி வந்து ஸ்டேஷ்னரிஸே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. அதை எடுத்து வைக்க டாய்ஸே நிறையா இருக்கும். அதை எடுத்து வைக்கவும் க்ளீன் பண்ணவும் அதுக்கே நிறைய டைமும் வேஸ்ட் ஆகும், மணியும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும். கிச்சனாக இருந்தாலும் நமக்கு தேவைக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் வச்சுருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கம்மியான பொருளாக வாங்குங்க. தேவை என்னவோ அதுக்கு மட்டும் வாங்குங்க. வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான பொருளாக வாங்குங்க, ரொம்ப நாளைக்கு வர மாதிரி.
அப்போ நம்மளால் ரொம்ப நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணவும் முடியும். அடிக்கடி அந்த பொருளை மாற்ற வேண்டிய தேவையும் இருக்காது. உங்களுக்கு தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. முக்கியமாக கிட்ஸ் வச்சுருக்கிறவங்க தான் எக்ஸஸாக நிறைய பொருட்கள் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணலான்னா, அதை நீங்கள் குழந்தைங்கள வச்சே லீவ் டைமில் இப்போது இந்த சம்மரெல்லாம் வரப்போகுது இல்லையா, அந்த டைம்லேயே அவங்களையே டீக்ளட்டர் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க ஆர்ஃபனேஜோ ஹோமோ இல்லை நமக்கு வீட்டுக்கிட்ட இந்த க்ளீன் பண்ணுறவங்கலாம் வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். குழந்தைங்கக்கிட்டேயே கொடுத்து ரொம்ப டேமேஜ் ஆனதை நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டுடலாம். ஓரளவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்கிற திங்ஸை வந்து நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். 2 பேஸ்கெட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. த்ரோ பண்ணுறத தனியாகவும் டொனேட் பண்ணுறத தனியாகவும் குழந்தைங்களையே எடுத்து வைக்க சொல்லுங்கள். அவங்க கையாலேயே அதை பண்ணும் பொழுது நெக்ஸ்ட் டைம் வந்து அன்வான்டாக நிறைய நம்ம வந்து வாங்க மாட்டோம் அப்படின்றது குழந்தைங்களுக்கும் தெரியும். தேவைக்கு என்னவோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க. என்னால் மாதம் 100 ரூபா தான் சிஸ்டர் சேவ் பண்ண முடியுது, 200 ரூபா தான் சேவ் பண்ண முடியுது. பட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் 5000 பண்ணுறேன் 10,000 பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. அமௌண்ட் சின்னதாக இருக்கிறது வந்து பெருசாக இருக்கிறது வந்து விஷயம் கிடையாது. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். எடுத்து வச்சுக்கிட்டே வரும்போது தான் அந்த சேவிங்ஸோட க்ரோத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நான் ஒரு 10 ரூபா காயின் போட்டு உண்டியல் ஓப்பன் பண்ண வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 10 ரூபா போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காம 5 ரூபாயோ 10 ரூபாயோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். கொஞ்சம் இயர்ஸ் கழித்து கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். இதில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு என்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்கள் ஐடியாஸையும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து சவுத் இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு நிறைய அமௌண்ட் தராங்க, வட்டியும் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சவுத் இந்தியன் பேங்க் பற்றி எனக்கு தெரியல, நீங்கள் வேணால் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் வந்து சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. பர்சன்டேஜுக்கும் பைசாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் போடும்போது நான் 12ஆல் டிவைட் பண்ணாமல் இயருக்கு வந்து 1ஆக டிவைட் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் பேருக்கு வந்து அது தப்பு தான், நான் தெரியாமல் அந்த போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி பேங்க் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணிடுறேன். அதை நான் வந்து கவனிக்காமல் அப்படி போட்டுட்டேன், சாரி.